எவ்வளோ பேர் கோல்டு மேலே போகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்ல முடியல. 90% ஆஃப் த கோல்டு வெட்டியாச்சு. இன்னும் 10% கோல்டு தான் லேண்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் மேலே போகும். அதை எடுத்து முடித்த பிறகு பயங்கரமாக கூட போகலாம். அதுக்குள்ளே நம்ம வாங்க முடிஞ்சதை வாங்கிடலாம். This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. எவ்வளோ பேர் கோல்டு மேலே போகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்ல முடியல. சில பேருக்கு ரொம்ப கவலையாகவே இருக்குது. ஐயோ, இன்னும் 2 வருஷத்தில் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கோல்டு வாங்கணும்னு இருக்கேன். இது இப்படி சரசரன்னு ஏறிட்டே போனால் நான் எப்போ வந்து வாங்கி வைக்கிறது அப்படின்னு கவலைப்படுறவங்களாமும் நிறைய பேர் இருக்காங்க. கோல்டில் முந்தியெல்லாம் ஃபிசிக்கல் கோல்டு தான், வேறு வழியும் கிடையாது. எல்லாரும் போய் டன்னாக நகையை வாங்கி போட்டுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கோல்டு ETFs இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது. போய் 300 ரூபாய்க்கு கோல்டு கொடுனா எந்த கடையில் கொடுப்பாங்க? இப்போ அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதில் தான் பயங்கர கிரேஸாக இருக்காங்க. 1000 ரூபாய் வந்துச்சு, 800 ரூபாய் செலவாச்சு, 200 ரூபாய் மீதி கோல்டில் போட்டுடா அப்படின்னு போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்ததாக இப்போ ஒரு லேண்டு வாங்குறதோ இல்லை ஒரு வீடு கட்டுறதோ வேறு எந்த மாதிரி விஷயங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம்? இப்போ RE18 சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். உட்காந்த இடத்துலேருந்து கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 ரூபாய் போட்டு நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு TCS கம்பெனியில், அது மாதிரி இவங்க வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பார்க்கு அதெல்லாம் இவங்க கட்டுவாங்க. அதில் 10,000 ரூபாய் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு கொழுக்கட்டை மாதிரி நம்ம சேர்த்து வைக்காம இந்த விஷயத்துக்கு இவ்வளவு, இந்த விஷயத்துக்கு இவ்வளவு, அந்த மாதிரி நம்ம பிரித்து சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் அசெட் அலோகேஷன். 30,000 வருது, நீங்கள் 5,000 சேவ் பண்ணுங்க, 10,000 சேவ் பண்ணுங்க சொல்லவே முடியாது. அவங்கவுங்க வீட்டு நிலைமை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நம்ம சொன்ன உடனே அவங்களும் உற்சாகமாக சரின்னு சொல்லிட்டு சேர்ந்துருவாங்க. அடுத்த மாதம் கட்ட முடியாது, இதுதான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வருதுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த இன்கமில் எவ்வளோ உங்கள் கையில் சர்ப்ளஸாக இருக்குது, எவ்வளோ மீதி இருக்குது, அந்த மீதி இருக்கிற பணத்தை நம்ம போடலாம். எல்லா விதமான இன்வெஸ்டருக்கும் பணம் வரும். நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் பணம் வரும், நீங்கள் அக்ரெசிவாக தான் பணம், அப்படிலாம் இல்லவே இல்லை. போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறவங்க அசட்டை வந்து தனியாக பிரித்து பார்க்கறது இல்லை. ஏன்னா எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறோம், நம்மளுடைய ஃபேமிலி எப்படி டெவலப் பண்ணுறோன்றது தான் அசட் அலோகேஷனுக்குள்ளே வருது. அசட் அலோகேஷன் எப்படி பிளான் பண்ணிக்கலாம்? அசட் அலோகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மொத்தமாக ஒரு கொழுக்கட்டை மாதிரி நம்ம சேர்த்து வைக்காமல் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு, இந்த விஷயத்துக்கு இவ்வளவு, அந்த மாதிரி நம்ம பிரித்து சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் அசட் அலோகேஷன். இதில் வந்து 2 விஷயம் முக்கியமாக பார்க்கணுக்கா. அசட் அலோகேஷனில் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொல்லுவாங்க. நம்ம இப்போ பேசணும் இல்லையா, ஒரு கோல்டு, ஒரு வீடு, ஒரு பேங்க் FD, அப்புறமா ஒரு கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, அது தவிர நம்ம கிரிப்டோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கிரிப்டோ பற்றி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்தோடனே கிரிப்டோ $1 lakh அளவுக்கு போயிடுச்சு. $30,000 நானே பார்த்துருக்கேன். $1 lakh ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு அவரோட அந்த கரன்சியோட இது போயிருக்கு. அதை வாங்கலாமான்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. நிறைய நல்ல படித்தவங்க, ரொம்ப நாலேஜ் உள்ளவங்களே கூட கொஞ்சம் கிரிப்டோ வாங்கி வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அது வச்சுக்கலாம்னா உங்களுக்கு தைரியம் இருக்குது, அது மாதிரி நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் அவங்க கிரிப்டோ வேணாலும் பார்த்துக்கலாம். அவங்களுக்கு அப் டு தெம். அது ஆமாம். முக்கியமாக நம்ம அசெட் அலோகேஷனில் என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, எந்தெந்த அசெட்லேருந்து எவ்வளவு நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவு தெரியணும். அப்போ தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் மொத்தமாக எவ்வளோ வருமானம் வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மலி CAGRனு சொல்லுவாங்க, வருஷமான வளர்ச்சி. இப்போ போன வருஷம் 40% ஏறி இருக்கும், இந்த வருஷம் அதோட அதிகம் ஏறி இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் 10 வருஷம் 15 வருஷமாக அது எவ்வளோ வருஷம் அதை வகுத்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு 10% நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ ரியல் எஸ்டேட்னாக்கா ஒரு 2 to 3% தான் வாடகை வருமானம் வரும். மீதியை வந்து நம்ம விற்கும்போது கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும். ஸோ அதுவும் ஒரு 10% கொடுக்குதுன்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தாப்பில் பேங்க் டெபாசிட்டு 6 to 7% தான் வரும். அதுலேயும் நம்மளுக்கு தெரியும் டாக்ஸேஷன் எல்லாம் போயிடும். அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு நம்மள ஸ்கை இஸ் த லிமிட், இல்லைன்னா அது நம்மளோட கையில் தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு செபியே என்ன சொல்கிறாங்கன்னா 10 to 12% எதிர்பார்க்கலாம். பேங்க்கோட கிட்டத்தட்ட டபுள் வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டிசைட் பண்ணணும் எந்த இது நம்மளுக்கு தேவை, எந்த அசெட்டில் நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணணும். இது அகைன் ஜார்கன் தான். பொருளாதார ஆலோசகர்கள்லாம் போனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் நாங்கள் ரெடி பண்ணணும், அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலை வச்சு தான் உங்களை எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. அவங்க சொல்கிறது ரொம்ப 100% ரைட்டு.
ஸோ அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேச்சர் என்ன, அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இல்லை பேலன்ஸ்டு இன்வெஸ்டரா இல்லை ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா? நீங்கள் என்ன மாதிரி இன்வெஸ்டர் சொல்லுங்கள் தினேஷ். நான் சடனாக ரொம்ப அக்ரெசிவ் இன்வெஸ்டராக மாறிட்டு அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவாக மாறி எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி அக்ரெசிவாக மாறுவேன், ட்ரை பண்ணுவேன், திருப்பி கன்சர்வேட்டிவ் ஆகிடும். ரெண்டுத்துக்கு ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் தான், அதுக்கு நடுவில் தான் நிறைய யங் பீப்புளோட ஜேர்னி இதுதான். நீங்க மாத்திரம் தனியா இருந்துட்டு நம்ம மாத்திரம் எப்படி பண்றோமோ நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. எல்லாரோட ஜேர்னியும் இந்த மாதிரி தான். நாங்களாம் 30 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன். இப்போ கூட திடீர்னு ஒரு டைம் ரொம்ப டென்ஷன் ஆயிரும், எடுத்துருவோமா, இது வேண்டவே வேண்டாம், தப்பு பண்ணிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் தோன்றது இந்த வயசுலயும் சகஜமா இருக்கு. ஸோ நீங்களாம் அப்படி கவலைப்படுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்படி ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி மேம் அதை மெயின்டைன் பண்ணுறது? ஸோ அதனால முதல்ல நம்மளுடைய இதை கண்டுபிடிச்சிக்கணும். தப்பு இல்லைங்க, எல்லா விதமான இன்வெஸ்டருக்கும் பணம் வரும். நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் பணம் வரும், நீங்கள் அக்ரெசிவாக தான் பணம், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. எல்லா விதமான இன்வெஸ்டரும் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம எம்ஜிஆர் பாடுவார், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அதுதான் உண்மை. நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடிஞ்சிச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது கூட எப்படி முடியுங்கிறது ஒரு டவுட். ஏன்னா அவங்க ஏஜ் வந்து ஒரு 30 வயசு ஏஜ்னாக்கா உங்களுக்கு ஒரு ஜாப் லாஸோ இல்லை உடம்பு சரியில்லாமல் ஹெல்த் லாஸோ இருந்தால் கூட மறுபடியும் ஒரு 1 இயரில் நீங்கள் மேலே வந்து மறுபடியும் நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். இதுவே ஒரு 55 இயர்ஸில் வந்ததுன்னா அவங்களால அது மீண்டு வர முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவில் அவங்க அந்த ஆங்கிளில் பார்க்கணும். அதே மாதிரி அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நீங்களே வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து 30,000 சம்பளம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் அவங்களுக்கு மிச்சம் ஆகுமா? 30 ஆக்சுவலி சில பேர் வீட்டில் 30,000 வந்தால் 35,000 செலவாகும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து உங்களுக்கு 30,000 வருது, நீங்கள் 5,000 சேவ் பண்ணுங்கள், 10,000 சேவ் பண்ணுங்கள் சொல்லவே முடியாது. அவங்கவுங்க வீட்டு நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம சொன்ன உடனே அவங்களும் உற்சாகமாக சரின்னு சொல்லிட்டு சேர்ந்துருவாங்க, அடுத்த மாதம் கட்ட முடியாது. இதுதான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வருதுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த இன்கம்ல எவ்வளோ உங்கள் கையில் சர்ப்ளஸாக இருக்குது, எவ்வளோ மீதி இருக்குது, அந்த மீதி இருக்கிற பணத்தை நம்ம போடலாம். சரி, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறீங்க? ஒருத்தர் வேலை பார்த்து 3 பேர் சாப்பிடணுமா, இல்லை 3 பேர் வேலை பார்த்து 3 பேர் சாப்பிட்றாங்களா? அப்போ உங்களுக்கு கையில் ஒருத்தர் கையிலையும் எவ்வளோ மிச்சம் இருக்குது, அப்போ நீங்கள் ஒருத்தரும் அதை எதில் போட விரும்புகிறீங்க, இதெல்லாமும் நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட் எவ்வளோ இருக்குது. சில பேர் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பணம் இருக்குங்க, கோடியாக சொத்து இருக்கும், பிள்ளைங்களாம் செட்டில் ஆகிருப்பாங்க, ஆனால் கூட ஒரு 10 ரூபா லாஸ் தாங்க மாட்டாங்க. ஐயோ 10 ரூபா போச்சு, அவங்க நேச்சரை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்பேற்பட்டவங்க நம்ம போர்ட்ஃபோலியோ க்ரியேஷனில் போய் இந்த இதில் போய் உக்காந்தாங்க, ஸ்டாக்கில் அதுவும் F&Oவில் போய் உக்காந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆவாங்க? எல்லாருக்கும் வருது, நம்மளுக்கும் அதில் வரட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அதனால் இந்த போர்ட்ஃபோலியோ க்ரியேஷனில் அசெட் அலோகேஷனில் எல்லாம் நம்மளுடைய ப்ரொஃபைல் பார்க்குறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எது இருக்குது, நம்மளுக்கு என்ன தெரியுன்றதை அங்கேயே கால்குலேட் பண்ணிக்கிட்டால் அதை பிளான்டாக பண்ண முடியும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க மைண்ட் செட்டில் இருக்குது, அதில் பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது நம்மளுக்கு இன்னும் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன கோல்? உங்களுக்கு இருக்கிற கோல் வேறையாக இருக்கும், எனக்கு இருக்கிற கோல் வேறையாக இருக்கும், மிச்ச பேருக்கு இருக்கிற கோல்ஸ் வேறையாக இருக்கும். அந்த கோலுக்கு எத்தனை வருஷம் இருக்குது? இப்போ நீங்கள் 40 வயசு ஆளுனா பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் மேரேஜ்க்கெலாம் 10-15 வருஷம் தான் இருக்குது உங்களுக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு 20 வருஷம் தான் இருக்குது. அதுவே உங்களுக்கு இப்போ ஒரு 30 வயசு அப்படின்னா உங்களோட டைம் ஜோன் எல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த எவ்வளோ டைம் இருக்குது நம்மளுக்கு, நம்ம எவ்வளோ பணம் போட முடியும், நம்ம எப்படி பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேரேஜே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் டெஸ்டினேஷன் வெட்டிங்கு எல்லாம் தாய்லாந்து போகலாமா, எங்கே போகிறீங்க தினேஷ்? நான் இப்போதைக்கு எங்கேயும் போகல மேம், ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ்லேருந்து என் வீட்டுக்கு போகிறேன் மேம். ஸோ இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் நீங்கள் இதை டச் பண்ணதால கேட்குறேன். ஏன்னா இந்த மேரேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி இட்ஸ் ஹியூஜ். அதை இப்போ சில யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலும் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஒன் டைம் தான், அதனால நான் கிராண்டாக தான் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி 2 தரப்புலையும் கேண்டிட் ஃபோட்டோ ஒன்று வைப்பேன், அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவோம், பயங்கரமான கேட்டர் யாரோ அவங்கள கூப்பிடுவோம், பெரிய மண்டபத்தை புக் பண்ணுவோம், எல்லாமே அது வந்து ஹியூஜ் ப்ராசஸ்லேயே இருக்குது. ஸோ மேரேஜுக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த காசு எப்படி பார்க்குறீங்க? இல்லை என்ன தெரியுமா, உங்ககிட்ட இருக்குன்னா பண்ணுங்கப்பா, தாராளமாக பண்ணுங்கள். உங்ககிட்ட சேர்த்து வச்சுருக்கீங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா கொடுக்குறாங்களா, உங்கள் தாத்தா பாட்டி நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களா,
சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள், அதுக்கு இல்லாமல் எதுக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. நம்ம செலவு பண்ணால் தான் 4 பேர் பிழைக்க முடியும். அந்த கேட்ரரோ, அந்த ஃபோட்டோ கல்யாணத்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களோ, இல்லை இந்த டெஸ்டினேஷனில் தாய்லாண்டில் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுங்க சார், வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்கள தவிர மற்ற எல்லாருக்கும் அவங்கெல்லாம் பிழைக்க வேண்டாமா? ஸோ உங்ககிட்ட பணம் இருந்தால் பண்ணுங்கள், தவறே கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி என்னமோ யூ லிவ் ஒன்லி ஒன்ஸும்பாங்க, யோலோம்பாங்க, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு தடவை வாழ போகிறோம், செலவழிக்கலாம், ப்ரொவைடட் உங்ககிட்ட அந்த பணம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு பைசாவாக சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 இடத்துல கடன் வாங்கி இதை செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹனிமூனே அவுட்டு. ஹனிமூன் ஃபுல்லாக இதே கவலை தான் ஓடிட்டுருக்கோம். அப்புறம் எங்கேருந்து ஒய்ஃபோட பிரியமாக பேசுறது, நம்ம ஊருக்கு வந்து மறுபடியும் கொடுத்தனதை ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது, எது வேண்டிய செலவு, எது வேண்டாத செலவுலாம் அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்குது. எதுக்குங்க ஒரு ஆடி காரில் போகணும் ஆஃபீஸுக்கு, ஸ்கூட்டரில் போக முடியாதா, ஒரு பைக்கில் போக முடியாதா, ஆடி காரே வேணுமா, BMW வேணுமா, அப்படி கூட நம்ம கேட்கலாம். பட் நம்ம அதை வந்து நம்ம ஒரு பாஸ் இருக்கார், அவருக்கு கீழே உள்ளவர் கூட அதை விட பெரிய காரில் வருவார். அப்போ இவர் சின்ன காரில் போக முடியுமா? இவர் பெரிய கார் தான் வாங்கி ஆகணும். ஸோ அவங்கவுங்க நிலைமை, சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ண தான் செய்வாங்க. நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் அப்ஜெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கடன் வாங்கி அதை பண்ணக்கூடாது. நீங்கள் சேர்த்துவீங்க, நீங்கள் செலவு பண்ணுங்கள், அப்போ தான் அந்த வலி தெரியும். அடுத்த மட்டும் நீங்கள் அவ்வளோ பெரிய செலவு எடுக்க மாட்டீங்க. ஸோ தப்பு பண்ணுறீங்களா, பண்ணுங்கள், அடி விழுதாக விழட்டும், அப்போ தான் நம்ம புரிஞ்சுப்போம். அது புரிஞ்ச அந்த பாடம் தான் ரொம்ப நாள் நிலச்சி நிற்கும். ஸோ நம்ம இப்போ எதுக்காக இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்க்கு வந்தோடனே, ஏன்னா அசெட் அலகேஷன் பற்றி பேசும்போது காசை ஸ்பெண்ட் பண்ணுறதுல நிறைய இடத்துல போயிடுறோம், காசு எங்கே சேர்க்கறதுன்னு தெரியாமல் விட்டுடுறோம். ஆமாம், அதில் இந்த மேரேஜ் வந்து பெருசாக ஸ்பெண்ட் ஆகுது. நம்மளோட நேச்சர் தெரியணும், நம்மளுடைய கோல் தெரியணும், அதுக்கு நம்ம எவ்வளோ பணம் போட போகிறோம், அதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குது அது தெரியணும். அதை விட முக்கியமாக நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். இந்த டூல் நம்ம எடுக்கிறோம், நம்ம ஒரு பேங்க்கில் FD போட்டால் கூட நம்மளுக்கு அதை பற்றி இந்த 1 வருஷத்தில் என்ன ஆகும், அடுத்த வருஷத்தில் எவ்வளோ வரும், இல்லை 10 வருஷத்துக்கு போடலாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்பில் குறைஞ்சிட்டே போகுது வட்டி விகிதம் எல்லாம். அதை எல்லா உலகம் பூரா அப்படி தான். ஜப்பானில் நெகட்டிவே இருக்குது. நம்ம பணம் பேங்க்கில் கொண்டு போய் வச்சா நம்ம தான் காசு கொடுக்கணும், என் பணத்தை பத்திரமா வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்காவில் 2% வட்டி, நம்ம ஊரில் இப்படி தான், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறத 10 வருஷத்துக்கு வச்சிடுறாங்க. அப்போ 8.5% 7.5% இன்றைக்கி லாக் ஆகிடுது. அது ஒரு 10 இயர்ஸ்க்கு, அதாவது யாருன்னா கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், அவங்களுக்கு வந்து மாதம் வருமானம் வரணும் அப்படின்னு, அதுவும் ஸ்டேபிளாக பேங்க் மாதிரி தான் வேணும் எனக்கு, ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அது அந்த மாதிரி நாலேஜ் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு புரியுதா, அந்த மாதிரி ஒரு இன்னும் 10 வருஷத்துக்குள்ள அது இவ்வளோ வரப்போகிறதில்ல, போயிட போகுது அப்படிலாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை வந்து 10 வருஷத்துக்கு வைப்பீங்க. ஸோ நாலேஜ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். மேம், இந்த அசட்லேயே பேசும்போது இதில் டைவர்சிஃபிகேஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது. லைக் எந்த அசட்டை எதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த எதில் வந்து டைவெர்ட் பண்ணி காசை வைக்கணும், எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தான் டைவர்சிஃபிகேஷன் கருதப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அசட் அலோகேஷனுக்கும் டைவர்சிஃபிகேஷனும் எப்படி பார்க்குறீங்க? அலோகேஷன் ஒன்று சொல்கிறோம், டைவர்சிஃபிகேஷன் ஒன்று சொல்கிறோம். ரெண்டுமே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரிஸ்க்கு கம்மி பண்ணுறதுக்கும் நம்ம லாபத்தை அதிகம் பண்ணுறதுக்கும். இதுக்காக தான் போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும், லாபம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வேறு அசெட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். இந்த வேறு அசெட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோட்டலில் போயிடுறீங்க, ஒரு நார்த் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு 2 சப்பாத்தி நான், அதுக்கப்புறம் ஒரு 2 சைட் டிஷ்ஷு, அப்புறம் ஒரு பிரியாணி, ஒரு வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கூட்டு, ரசம், மோர் அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் அசெட் அலோகேஷன். ஒரு தாலியில் முடிச்சிட்டிங்க, ஒரு தட்டுலேயே ஒரு தட்டு மாதிரி இருக்கணும். அப்போது ஆமாம், கொஞ்சம் சாதம் வைக்கிற மாதிரி, இல்லை சப்பாத்தி வைக்கிற மாதிரி வீடு, அப்புறம் சைடில் வந்து காய் மாதிரி நம்மளுக்கு கோல்டு, இந்த மாதிரி வேறு நம்மளுக்கு எவ்வளவு கம்ஃபர்ட் லெவல் இருக்கோ அந்த லெவலில் நம்ம வேறு அசெட்ஸை வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் சேர்க்கறதுக்கு பேர் தான் அசெட் அலோகேஷன். டைவர்சிஃபிகேஷன்னா உங்களுக்கு அவன் வந்து நீங்கள் நார்த் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ண உடனே வந்து கேட்பார், நான் சாப்பிட்றீங்களா பூரி சாப்பிட்றீங்களா அப்படின்னு. ஸோ அது அந்த 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 ஜானர் தான், அந்த சாப்பாட்டில் அந்த இடம் தான் அதுக்கு, அதில் அவைலபிளாக இருக்கிறது நானும் அவைலபிளாக இருக்குது, பூரியும் அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டில் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்னால் பூரி கொண்டு வாப்பா, இல்லை நான் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஓல்டு பீப்புள்னால் ஏதாவது இந்த ரொம்ப லைட்டாக சப்பாத்தி மாதிரி ஏதாவது இருக்கா, ஐட்டம் இல்லாத மாதிரி, அதாவது ரிஸ்க் இல்லாத மாதிரி, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன்னா அவ்வளோதான். அசெட் அலோகேஷனுக்கும் டைவர்சிஃபிகேஷனுக்கும் அதான் வித்தியாசம். நம்ம வேறு அசெட்ஸை முதல்ல சூஸ் பண்ணுறோம், அந்த அசெட்டுக்குள்ளே நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம்.
இது வந்து காஸ்ட்டு குறைய இது வாங்கலாம் அப்படின்னு நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம். இதில் நம்ம பேசுகிறது பாரம்பரியமாக இப்போ ரீசெண்டாக எல்லாரையும் உழுக்கக்கூடிய ஒரு வார்த்தை கோல்டு. ஸோ கோல்டில் நம்ம எப்படி வந்து டைவர்சிஃபை பண்ணலாம்? கோல்டில் முந்தியெல்லாம் ஃபிசிக்கல் கோல்டு தான், வேறு வழியும் கிடையாது. எல்லாரும் போய் டன்னாக நகையை வாங்கி போட்டுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். இப்போ அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக வந்து காயின்ஸ் வாங்குறாங்க, கோல்டுலேயே காயின்ஸ் வாங்குறாங்க. ஏன்னா செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பார் வாங்கி வைக்கிறாங்க, அதுலேயும் செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் ரிஸ்க், எனக்கு இந்த ரிஸ்க்கு நான் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க பேப்பர் கோல்டுக்கு போகலாம். உங்களுக்கே தெரியும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது. அப்புறம் இது கவர்மெண்ட்டில் வந்து சாவரின் கோல்டு பாண்டு கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்களே பார்த்தாங்க, இதுக்கப்புறம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, மக்களுக்கு தான் லாபம் ரொம்ப போகுது, எங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க அடுத்தப்பில் கொண்டு வருவாங்களாங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ அதை விட இப்போ முக்கியமாக வந்து நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா, நீங்கள் செல்ஃபோன்லேயே கோல்டு வாங்கலாம், தெரியும்ல? எப்படி மேம் செல்ஃபோனில் ஜிபே இருக்கா? இருக்கு. ஜிபேல கோல்டு வாங்கலாம். ஜிபேல கோல்டு வாங்கலாம். கோல்டு லாக்கர்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு ஜிபேல. ஆமா. அங்க போனீங்கன்னா 200 ருபீஸ்லேருந்து என்ன அமௌண்ட் வேணா நீங்க கோல்டு டெய்லி வாங்கிட்டே இருக்கலாம், அன்னன்னைக்கு ரேட்ல வாங்கலாம். ஜிபே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம ரொம்ப ஒரு நம்பக்கூடிய ஒரு இது. இப்போது நீங்கள் கோல்டு இல்லைன்னா வாங்கணுன்னா நீங்கள் அந்த கடைக்கு தேடி போகணும். கடைக்கு போகிறதா இருந்தால் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் அந்த கோல்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த தாவு தீர்ந்துருவாங்க, அது மாதிரி தாவு தீர்ந்து போயிடுது. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, ஒரு குவைட்டன் அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் ஒரு கோல்டு கடைக்குள்ளே போய் 300 ரூபாய்க்கு கோல்டு கொடுனா எந்த கடையில் கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு மேலேங்கேயும் பார்ப்பாங்க, என்னது 300 ரூபாய்க்கு கோல்டா, கவரிங் கூட கிடைக்காது. கரெக்டு. ஸோ அந்த மாதிரி இதில் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் கோல்டு எப்படி சிட் ஃபண்டை நம்பி நம்ம கடையில் போய் போடுறோம் இல்லையா, சிட் ஃபண்டில் கூட அவங்க அந்த ரூபாயை வரவு வைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து இல்லை, இன்றைக்கி நீங்கள் 200 போட்டிங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு இன்றைக்கி எவ்வளோ கோல்டோ அவ்வளோ இத்தனை மினிமம் ஒரு இத்தனோண்டு கிராம் தான் மில்லி கணக்கு அந்த கணக்கு எடுத்து தூர வச்சிருவாங்க நம்மளுக்கு. இப்படியே நம்ம சேர்த்துட்டே வரோம். நீங்க இன்னைக்கு போடும்போது இன்னைக்கு 8000 ரூபாயா இருக்கு, நாளைக்கு 10,000 ரூபாய் இருக்கும்போது நீங்க எனக்கு திருப்பி வேணும்னு கேட்டா அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துடும். நீங்க எங்கேயுமே அலைய தெரிய வேண்டாம். இப்போ வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதில் தான் பயங்கர கிரேஸாக இருக்காங்க. இப்போ திடீர்னு கோல்டோட விலை மேலே போயிருக்குன்னா காரணம், இது முக்கியமான காரணம் இது. சைனாவில் என்ன பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி போகிற போக்கில் இன்னைக்கு இவ்வளோவா இன்னைக்கு 1000 ரூபாய் வந்துச்சு, 800 ரூபாய் செலவாச்சு, 200 ரூபாய் மீதி கோல்டில் போட்டுடா அப்படின்னு போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னொருத்தங்க பக்கத்தில் ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு, மேடம் எனக்கு இந்த மாத கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொடுத்த பணத்தில் ஒரு 2500 ரூபா மிச்சம் இருக்குது, நான் போடணுன்னா நான் கோல்டு தான் போட விரும்புவேன், வேறு எதையும் நான் நம்ப மாட்டேன், ஆனால் இதுக்காக நான் கடைக்கெல்லாம் எப்படி மேடம் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு 1000 ரூபாய் ஆகிடும் அப்படின்னாங்க. இல்லையே, நீங்கள் உங்கள் ஃபோனில் போடலாம். நான் அவங்களுக்கு அதை காமிச்ச பிறகு ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இப்போதைக்கு அது என்னென்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பேக்ரவுண்டு தீர விசாரிச்சுக்கலாம். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் லைக் மில்லிகிராமில் கோல்டு வந்து கொடுக்குறாங்க, ரொம்ப ஈஸியாகவும் ட்ரஸ்டபுளாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கையில் ஒரு 100 ரூபா தான் இருக்குன்னா 100 ரூபாய்க்கும் கோல்டு வாங்க முடியுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கோல்டு மாதிரியே இப்போது கோல்டை பற்றி இன்னொரு பாயிண்ட்டை கேட்டுறேன் மேம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பயங்கர பீக்கில் இருக்கிறது கோல்டு தான். ஸோ இப்படி இருக்கும்போது புதுசாக வரக்கூடியவங்க கோல்டு வாங்கலாமா வேணாமா? அது ரொம்ப பெரிய கொஸ்டின் தான். அது மக்கள் எவ்வளோ பேர் கோல்டு மேலே போகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்ல முடியல. சில பேருக்கு ரொம்ப கவலையாகவே இருக்குது, ஐயோ இன்னும் 2 வருஷத்தில் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கோல்டு வாங்கணும்னு இருக்கேன், இது இப்படி சரசரன்னு ஏறிட்டே போனால் நான் எப்போ வந்து வாங்கி வைக்கிறது அப்படின்னு கவலைப்படுறவங்களாமும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இடம் பாக்கி இருக்குது, இன்னும் ஒரு அது ஏறுறதுக்கு இன்னும் ஒரு 10 to 15% இருக்குது. நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா கூட ஒரு 10 to 15% ஏறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் தான் நாலேஜ் வேணுங்கிறது, இதுக்கெல்லாம் தான் நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். மார்க்கெட்டில் ஏறுதா நியூஸ் வந்துடும், எங்கே இருந்தாவது நியூஸ் வரும், கோல்டு நிற்க போகுது, இதுக்கப்புறம் ஏறாது அப்படின்னு வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரொம்ப போயிட்டு இப்போமே வாங்கிட்டா ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா நம்ம வாங்கினது நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, என்கிட்ட கோல்டே இல்லை, கொஞ்சம் கோல்டு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ரொம்ப சேஃபாக வாங்கி அவங்க இதில் வச்சுக்கலாம். மெயினாக டிமேட்டில் ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா கோல்டு பீஸ் வாங்குறது ரொம்ப சிறப்பு. 60 ரூபாய், இப்போ வந்து 70 ரூபாய் ஆயிடுச்சு, 72 ரூபாய்க்கு கூட நீங்கள் கோல்டு வாங்க முடியும், அங்கே போய் வாங்கி வைக்கலாம். ஃபிசிக்கலாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கல்யாணத்துக்குலாம் கோல்டு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கோல்டு போய் வாங்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா மேம்? இல்லைனா சில பேர் வந்து இந்த பேங்க்கில் வந்து வச்ச கோல்டு மாண்டேஜ் கோல்டுலாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கோல்டு வாங்கணும் ஒரு அர்ஜு இருக்கும் எல்லாருக்கும், ரேட் அதிகமாக இருக்குது டக்குனி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சில பேர் யோசிக்கவும் செய்வாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கோல்டு வாங்குறது கரெக்டாக இருக்குமா? ஃபிசிக்கல் கோல்டு வேணும்னா என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா நம்ம வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு சின்ன ஹெட்ரூம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏறும், அதனால் இப்போ கூட வாங்குறதுலாம் வாங்குறவங்க வாங்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னு நீங்கள் சொன்ன நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னங்க டி நகரில் போனால் கோல்டே வேண்டாம், எல்லா கலர்லேயும் எல்லா டிசைன்லேயும் எவ்வளோ கோல்டு மாதிரி எத்தனை ஆர்னமெண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம வந்து யாரையும் ஏமாற்ற போகிறதில்ல, இது நான் கோல்டு தான் போட்டிருக்கேன்னு சொல்லி பொய்யா போட வேண்டியதில்லை. அதில் 2 சேர்த்து வாங்கி போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கோல்டையும் போட்டுக்கிட்டு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு வீட்டில் வச்சுருவாங்க, கல்யாண மண்டபத்துக்கே கொண்டு வர மாட்டாங்க. மண்டபத்தில் எல்லாம் பலன்னு ஏதாவது அந்த பியூட்டி பார்லர் லேடி கொண்டு வரது தான் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, நம்ம கோல்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள் நல்லா படிக்க வைக்கிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம், பொம்பளை பிள்ளைங்களேன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. அந்த மாதிரி பிள்ளைகள் ரொம்ப பெருசாக போடுறத விரும்புகிறதும் கிடையாது. ஸோ அதனால் வாங்கலாம், இன்றைக்கி வரைக்கும் கூட வாங்குகிற லெவலில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனிக்கணும், அது ஒரு சேச்சுரேஷன் ரீச் பண்ணுதுன்னா நம்ம அதுக்கப்புறம் போய் வாங்குறதுல அர்த்தம் இல்லை, லாபமே இருக்காது. இல்லை நம்ம பிள்ளைக்கு போட்டோன்னு ஒரு சந்தோஷம், அது நம்ம கல்யாணத்துக்கு நம்மளை பண்ணேன் அப்படி நம்ம அப்போ அந்த சமயத்தில் நம்ம லாப நஷ்டம்லாம் பார்க்க முடியாது. என் பிள்ளைக்கு நான் பண்ணேன், இவ்வளோ பண்ணேன் அப்படின்ற திருப்தி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய். ஆனால் இப்போ அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, கோல்டு போய் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, 90% ஆஃப் த கோல்டு வெட்டியாச்சு, எடுத்தாச்சு, இன்னும் 10% கோல்டு தான் லேண்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் மேலே போகும். அதை எடுத்து முடித்த பிறகு பயங்கரமாக கூட போகலாம், ஏன்னா முடிச்சு போச்சே, இனிமேல் கிடைக்காதே, அதனால ரொம்ப கூட ஏறும். அதுக்குள்ளே நம்ம வாங்க முடிஞ்சதை வாங்கிடலாம். அடுத்ததாக இப்போ ஒரு லேண்டு வாங்குறதோ இல்லை ஒரு வீடு கட்டுறதோ வேறு எந்த மாதிரி விஷயங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம்? அதான் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டாக வாங்கலாம், கொஞ்ச நாள் வச்சுருந்து அப்புறம் வீடு கட்டலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நல்லா இன்றைக்கி டேட்டுக்கு 7 to 8% உங்களுக்கு வருமானம் வரும். அங்கே ஷாப்ஸு, ஆஃபீஸஸ், அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம இப்போ REITன்னு சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். உட்காந்த இடத்துலேருந்து கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 ரூபாய் போட்டு நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு TCS கம்பெனியில், அது மாதிரி இவங்க வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பார்க்கு அதெல்லாம் இவங்க கட்டுவாங்க. அதில் 10,000 ரூபாய் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கலாம். அங்கே அவங்க வேறு ஆளுங்களுக்கு வாடகைக்கு விட்டு அந்த வாடகையில் நம்மளுக்கு அதில் ஒரு பங்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரியல் எஸ்டேட்டு மேனேஜ் பண்ணுற தலைவலியும் நம்மளுக்கு கிடையாது. எவனா வந்து குடிசை போட்டுருவான், எவனா வந்து உள்ள மறிச்சிருவான், இல்லைன்னா நம்ம கையை விட்டு போயிடும், இல்லை இதை எப்படி வாடகைக்கு வைக்கிறது, இதை ரிப்பேர் பண்ணுறதே என் வாழ்நாள் ஃபுல்லாக போயிடும் போல் இருக்குது. அந்த கவலையெல்லாம் இல்லாமல் உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா REIT அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது தவிர நிறைய பேர் முந்தைய வீடு கட்டி வச்சுருப்பாங்க, என்ன பண்ணுறது விற்றுலாமான்னு யோசனையில் கூட இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ வந்து ஓன் யுவர் இதுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஓயோ கம்பெனி வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் நிறைய வீடுகளை வாடகைக்கு எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க மேனேஜும் அவங்களே பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஊட்டி கொடைக்கானலில் இப்போ இங்கே கூட பக்கத்தில் கூட ஓயோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அது இருக்குது, அவங்க எடுத்து மேனேஜ் பண்ணுறாங்க. இப்படி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ரியல் எஸ்டேட்டையும் நம்ம இந்த மாதிரி லேண்ட் இருந்தால் கூட தர வாடகைன்னு கொடுத்து லேண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த தரைக்கு வாடகை, ஏன்னா அங்கே ஒரு காரை நிப்பாட்டிக்கிறாங்க, ஒரு ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி லேண்டை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.